நம்ம மல்லி இந்த தீபிகாவ செம்மையா வச்சு செஞ்சுட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. முதல் முறையா இந்த தீபிகா மல்லிகிட்ட சரண்டர் ஆனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இது போல மல்லி இந்த தீபிகா கிட்ட போல்டா நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பமாவும் இருக்கு. இந்த ராஜியோட உதவியினால இப்ப விஜயோட மொபைல அவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதால இனிமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஹேப்பியா இருக்கிறாங்க. இந்த தருணத்துல தான் இப்ப மல்லிக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஏன்னா ஸ்கூல்ல ஐஸ்வர்யா வீட்ல இருந்து கொண்டு வந்த சாக்லேட்ட வெண்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சாக்லேட் ரொம்பவே நல்லா இருக்குதே! எப்படி உனக்கு கிடைச்சது? யார் வாங்கி குடுத்தாங்க? அப்படிங்கிற மாரி வெண்பா கேட்கிறப்ப தான், உங்க அத்தை தான் வாங்கி குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த விஷயத்த வெண்பா மல்லிகிட்ட வந்து சொல்லவுமே, அப்ப இவங்க 2 பேரும் ஏன் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப விஜயோட மொபைல எடுத்துட்டு போனது ராஜி தான் அப்படிங்கிற விஷயத்த தெரியவுமே, இப்ப தீபிகாவுக்கு கால் பண்றாங்க. என் புருஷன் ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த ராஜி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. மரியாதையா ஃபோன மட்டும் நீங்க கொண்டு வந்து குடுக்கல அப்படின்னு சொன்னா, கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டுறாங்க. முதல் முறையா இந்த தீபிகாவோட முகத்துல ஒரு நடுக்கம் தெரிய தான் செய்யுது. ஏன்னா இப்ப வரைக்குமே மல்லிய ஒவ்வொரு சமயங்கள்லயுமே அவங்க வந்து மட்டம் தட்டுற மாதிரியும், மிரட்டுற மாரியும் தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா முதல் முறையா இந்த தீபிகா மிரண்டு போனத பார்க்குறப்பவே ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப விஜய் கிட்ட சொல்லவுமே விஜய் பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த விஷயத்துல நம்ம பொறுமையா இருக்கிறது சரியில்ல மல்லி. இந்த தீபிகா இவ்ளோ தேர்ட் ரேட்டா இறங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த சுடர் எப்படி இறந்தா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம தீபன் கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தீபன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசி இதற்கான முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கும். இதத்தான் ரசிகர்களுமே தொடர்ந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.